இங்க கார்த்திகாவும் பாத்தீங்கன்னா, நைட்டு நேரத்துல சேரன பாத்தீங்கன்னா, பின்னாடி வாசல் வழியா வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கத நம்ம பல்லவனும் பார்த்துட்டு பாண்டிய கூட்டிட்டு வந்து காமிப்பாங்க. கார்த்திகாவும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்புனதுதான். உடனே நம்ம பல்லவனும் பாண்டியும் பாத்தீங்கன்னா, எதுக்காக நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே சேரன் பார்த்தீங்கன்னா, இப்ப பேசினா என்ன ஆச்சு? அது நம்ம அத்தை பொண்ணு தானே. உடனே பாண்டி பாத்தீங்கன்னா, நிச்சயத்தை வச்சுட்டு இப்ப இதெல்லாம் தேவையா? அது மட்டும் இல்லாம நீ லாஸ்ட் மினிட்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டனா? இல்ல ஏற்கனவே அவங்க வாழ்க்கை சரியில்லைன்னுட்டு நீ 1000 தடவை ஃபீல் பண்ணுவ. இதுல வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேனா? உடனே சேருன்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரினா, உடனே பல்லவனு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, ஃபீல் பண்ணி கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடக்கூடாதே, அதைத்தான் அண்ணன் பேசுது அப்படின்னு சொன்னதும் உடனே சேருன்னு பாத்தீங்கன்னா, லூசாடா நீங்க, அவ எப்பவும் போல வந்து பேசுற மாதிரி பேசிட்டு போறா, போங்கடா சொல்லிட்டு உள்ள போனதுதான். பாண்டியும் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள பாதி உயிர் போயிரும் போலயே இருக்குன்னுட்டு நம்ம பல்லவங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரம் நம்ம நிலம் பாத்தீங்கன்னா நிச்சயத்துக்காக எல்லாருக்கும் ட்ரெஸ், மோதிரம், அதுக்கப்புறம் நம்ம சேரன் ஆசைப்பட்ட கொலுசு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு தோளம் கூட நான் கூட நிலாவுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கணும் யோசிச்சதே இல்ல. நிலாம் பாத்தீங்கன்னா அங்கிள் இன்னும் வரலையான்னு கேட்க, எப்பவுமே சீக்கிரம் வர ஆள் இப்ப வர வர லேட் ஆகுதுன்னு சொன்னதும் நம்ம பாண்டிக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சு போவோம் அவங்க அப்பா எங்க இருப்பாங்கன்னு.